ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் பிராத்மிக் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஹால் டிக்கெட் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹால் டிக்கெட் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே எனக்கு எஸ் கிடைச்சாச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம பிராத்மிக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே நம்ம சேனலில் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி அனுவாத அபியாஸ், அப்புறம் கிராமர், அப்புறம் போதினி, அப்புறம் கத்திய, பத்திய, கஹானி எல்லாமே வந்து கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியான பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா லெசனுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. அப்புறம் வந்து எல்லோரும் வந்து இருக்கக்கூடிய டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் கூட இல்லை இல்லையா? ஸோ தயவுசெய்து வந்து நல்லா படிங்க. இந்த சாட்டர்டே சண்டேவை நல்லா டைம் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் முன்னாடி ஆகஸ்ட் கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்தால் அதை வச்சு ஒரு தடவை மாடல் எக்ஸாம் மாதிரி நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு வந்து ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எழுதுகிற விதம் எப்படி இருக்குது, நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் டைமிங் இதெல்லாம் வந்து செட் பண்ணி அதுக்குள்ளே உங்களால் அந்த டைமிங்குள்ளே எல்லாம் முடிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரிஹர்சல் மாதிரி நீங்களே வந்து செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு போகும்போது திடீர்னு வந்து ரொம்ப ஹரிபரியாக அப்படியே எழுதுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கும் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு வந்து போகும்போது எதுவுமே படிக்காமல் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.